முடிச்சிடணும்னு முடிவு போட்டாங்க. அந்த கிரிராஜ் சிங் இருக்கான் பாருங்க, அவன் அந்த ஒன்றிய அமைச்சராக இருக்கான்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது. அதுதான் அந்த மாதிரிலாம் பேசலாம். நிச்சயமாக அவன் பேசுகிறதுலாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கிடையாது. இவனுங்க எல்லாம் இந்து முன்னணி. அதனால தான் அந்த ஆள் அந்த அளவுக்கு ஒரு மினிஸ்டர், ஒன்றிய மந்திரி இந்தமாரி பேசலாமா? ஒரு ஜனநாயக நாடு இது இந்தியா. இந்த இடத்துல இந்தமாரி பேசுகிறானே, அது நல்லா இருக்கா? அவன் மினிஸ்டருக்கு அழகாது. ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. மசூதியெல்லாம் இடிக்கிறான், முஸ்லீமெல்லாம் வாழ விடக்கூடாது, வாழ விட்டுருக்கக்கூடாதுன்னா இவன் யார் முஸ்லீமை வாழ விடக்கூடாதுன்னு? ஒரு ஜனநாயக நாட்டில் எம்மதமும் சம்மதம், மதத்துவங்கிறது கிடையாது, ஜாதிங்கிறது கிடையாது. இதுதான் ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் கடைசியில் என்ன ஆகுனா, வேறு ஒரு ஆட்சி வந்தால் இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கி திகார் ஜெயிலில் போட்டு இதுவே தண்டனை தான். இது அவங்க பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை. வாடிக்கையாகவே பார்த்திங்கன்னா பிஜேபிக்காரங்களோட அரசியலோட செயல் பார்த்திங்கன்னா இப்படி தான். இப்படி ஏதாவது பேசி மதவாதத்தை ஏற்படுத்தி இவங்களுக்குள்ளே ஒரு பிரிவை ஏற்படுத்தி இப்படியே ஒரு பொழப்பு நடத்தணும்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப தவறான செயல். இது இந்த நாடு சுதந்திர நாடு. எல்லாத்துக்குமே வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய நாடு. அதாவது நீ இங்கேயா இருக்க, நீ இந்த நாட்டை விட்டு போயிடு, இந்த மாதிரிலாம் பேசுகிறது ரொம்ப தவறான விஷயம். பிரதமர் மோடி இதை தலையிட்டு மிக வன்மையாக கண்டிக்கணும். இது ரொம்ப தவறான செயல். நாட்டு மக்கள் ரொம்ப மன வேதனையில் இருக்காங்க. இப்படி பேசக்கூடாது. இது வன்மையான செயல். இது கண்டிக்கிறோம் மக்கள்லாம். இந்தியாவிலும் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. காஷ்மீரில் சண்டை நடக்குது இல்லை தீவிரவாதிகளுக்கும், அதுக்கு பேஸ் இதுதான். அதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்லாமியர்கள் முழுக்க தீவிரவாதிகள் அல்லது இஸ்லாமியர்கள் முழுக்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் சொல்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்துத்துவான்னு சொல்கிறோம். இந்துத்துவா முழுக்க இந்துத்துவாவாக இருக்குது இல்லையே. ஆக அவர் ஒரு பான்மையாக சொல்கிறார். அவர் ஒரு பான்மை கருத்து இன்றைக்கு எடுபடாது. ஏனென்றால் இன்றைக்கி இந்தியர்கள் எல்லாருமே எல்லா வித ஜாதி கலப்போடும் இருக்கிறவங்க. மதங்கள் வேறுபாடு இல்லாமல் எல்லா மதத்தினரும் சாதாரணமாக இருக்காங்க. நான் இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியர்களும் சகஜமாக இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் சகஜமாக இருக்காங்க, சீக்கியர்களும் சகஜமாக இருக்காங்க. எல்லாரும் சரளமாகவும் தான் இருக்காங்க. இவர்கள் பிஜேபியில் இதை மதவாதத்தை வைத்து இந்துத்துவாவை எதிர்த்து வலியுறுத்துறதுங்கிறது இவங்க போடுற வேஷம். அவங்களுடைய இந்துத்துவ கொண்டுட்டு வர்றதுக்காக பெரும்பான்மையான மக்களை கொடுக்குறாங்க. உண்டாக்குற மாதிரி தான் அது. ஆனால் மக்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி போக மாட்டாங்க. எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க.